எல்லா காரியத்தையும் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி ஒரு மூலையில முடக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை நோக்கி என் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு வருகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வார். எப்பொழுது செய்வார் தெரியுமா? பழைய காரியங்களை நாம் மறந்து தேவனுக்கு நேராக, அவருடைய சமூகத்துக்கு நேராக வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு புதிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். உங்களை ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி தேற்றுகிறார். நான் புதிய காரியத்தை செய்கிறேன் மகனே. பிரியமானவர்களே, நீங்கள் எப்பேற்பட்ட பாரமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, இன்றைக்கு உதறி தள்ளிவிட்டு தேவ சமூகத்தை நோக்கி ஓடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தத்தை சிறப்பிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் எப்பேற்பட்ட காரியங்களை ட்ரை பண்ணி இருந்தாலும் சரி, அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து நீங்கள் செபித்து கடந்து செல்லும் பொழுது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத, உங்கள் அறிவுக்கு எட்டாத காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். உங்களுக்கு புதிய காரியங்களை செய்வார். விசுவாசித்து பாருங்க, அவர் வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில பிரகாசிக்குங்க. ஆமென்.